தாம்பரம் திருச்சி வேளாங்கண்ணி லோகமான்ய திலக் இடையே 2 புதிய சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது. அதேபோல் தமிழகத்தில் இயங்கும் ஒரு சிறப்பு ரயிலின் சேவையானது செப்டம்பர் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது இரண்டையும் பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுதந்திர தினம் மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னை எக்மோர் திருச்சிராப்பள்ளி தாம்பரம் இடையே அன்ரிசர்வ்டு மெமு சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது. ட்ரெயின் நம்பர் 06161 சென்னை எக்மோர் திருச்சிராப்பள்ளி சிறப்பு ரயிலானது சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி அதாவது இன்றைய தினம் இரவு 11:10 புறப்பட்டு மறுநாள் காலை 7:30 மணிக்கு திருச்சிராப்பள்ளி சந்திப்பை வந்து சேரும். மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 06162 திருச்சிராப்பள்ளி தாம்பரம் சிறப்பு ரயிலானது திருச்சிராப்பள்ளி சந்திப்பிலிருந்து வருகின்ற ஆகஸ்ட் 17ஆம் தேதி இரவு 10:50 புறப்பட்டு தாம்பரம் ரயில் நிலையத்தை மறுநாள் காலை 6:10 சென்று சேரும். இந்த ரயிலில் மொத்தமாக 12 மெமு கார் பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த ரயிலோட நிறுத்தங்களை இப்ப பார்த்துடலாம். இந்த ரயிலானது தாம்பரம், செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், திண்டிவனம், விழுப்புரம், பன்ருட்டி, கடலூர், சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை, கும்பகோணம், பாபநாசம், தஞ்சாவூர், பூதலூர், திருவெரும்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். வேளாங்கண்ணி ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு லோகமான்ய திலக் வேளாங்கண்ணி லோகமான்ய திலக் இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது. ட்ரெயின் நம்பர் 01163 லோகமான்ய திலக் வேளாங்கண்ணி சிறப்பு ரயிலானது லோகமான்ய திலக் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற செப்டம்பர் 7ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு புறப்பட்டு செப்டம்பர் 9ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்கு வேளாங்கண்ணி ரயில் நிலையத்தை வந்து சேரும். மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 01164 வேளாங்கண்ணி லோகமான்ய திலக் சிறப்பு ரயிலானது வேளாங்கண்ணி ரயில் நிலையத்திலிருந்து செப்டம்பர் 9ஆம் தேதி காலை 6 மணிக்கு புறப்பட்டு லோகமான்ய திலக் ரயில் நிலையத்தை செப்டம்பர் 10ஆம் தேதி மாலை 4:20 சென்று சேரும். இந்த ரயிலோட நிறுத்தங்களை பற்றி பார்த்துடலாம். இந்த ரயிலானது தானே, கல்யாண், லோனாவாலா, பூனே, தாவூன், சோலாப்பூர், காலபுர்கி, வாடி, யதகீர், கிருஷ்ணா, ராய்ச்சூர், மந்திராலயம் ரோடு, அதோனி, குண்டக்கல், தடிப்பட்ரி, எரளகுண்டா, சுடப்பா, ஆசம்பேட்டா, ரேணிகுண்டா, காட்பாடி, திருவண்ணாமலை, விழுப்புரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். இந்த ரயிலும் காரைக்கால் பேரளம் வழியில் தான் இயங்க போது லோக்கல் சேஞ்ச் எதுவுமே கிடையாது. ஆனால் இருந்தாலும் மயிலாடுதுறையிலிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் எந்த ஒரு நிறுத்தமும் இல்லாத தான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். காரைக்காலாச்சும் நிறுத்தியிருக்கலாம். தொடர்ந்து 2வது ரயில் காரைக்காலில் நிற்காமல் புறக்கணித்து செல்ல இருக்குது. ட்ரெயின் நம்பர் 07355 07356 ஹூப்ளி ராமநாதபுரம் ஹூப்ளி ரயிலின் சேவையானது செப்டம்பர் மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஹூப்ளியிலிருந்து இயங்கும் சேவையானது செப்டம்பர் 27 வரையும், ராமநாதபுரத்தில் இருந்து இயங்கும் சேவையானது செப்டம்பர் 29 வரையும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஹூப்ளியிலிருந்து எல்லா சனிக்கிழமையும் காலை 6:50 மணிக்கு புறப்படும் ரயிலானது ராமநாதபுரத்தை ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணிக்கு வந்து சேரும். ராமநாதபுரத்திலிருந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இரவு 10 மணிக்கு புறப்பட்டு திங்கட்கிழமை இரவு 7:40 ஹூப்ளி ரயில் நிலையத்தை சென்று சேரும். இந்த ரயிலோட கோச் காம்போசிஷன் மற்றும் நிறுத்தங்களில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இந்த ரயில் ராமேஸ்வரம் மின்மயமாக்கல் பணிகள் முடிந்த பிறகு ராமேஸ்வரத்திலிருந்து இயக்கப்பட இருக்கு. கண்டிப்பாக இந்த ரயில் ராமேஸ்வரத்திலிருந்து இயக்கப்படும் போது நிரந்தர ரயிலாக மாற்றப்பட்டுவிடும். அப்போ கூடுதலாக பரமக்குடி நிறுத்தம் கொடுக்கப்படலாம். அதிகமாக கொடுத்துருவாங்க. ஸோ மக்கள் இந்த ஒரு தகவல் அவ்வளோதான். இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.